ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட கார்த்தியோட மெய்யழகன் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ரசிகர் மத்தியில் செம பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ 96 படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தது தான் நம்மளோட பிரேம்குமார். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படமே வந்து ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து கவர்ந்தார். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து முதல் படமே வந்து அவருக்கு வந்து செம பெரிய வெற்றி படமாக வந்து ரசிகர்கள் செம்ம ஆளாக காத்துட்ருந்தாங்க. ஸோ அடுத்த படம் வந்து அவர் வந்து எப்படி எடுப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த திரைப்படத்தை மனதில் வச்சு தான் வந்து நம்மளோட பூவே உனக்காக, இதயம், அந்தமாரி வந்து காதல் படங்கள் வரிசையில் இந்த திரைப்படமும் ஒரு இடம் பெற்றது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ 96 படத்தை தொடர்ந்து வந்து நம்ம பிரேம்குமார் அடுத்ததாக இயக்குன இந்த திரைப்படம் தான் மெய்யழகன். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, அதுக்கப்புறம் வந்து ராஜ்கிரண், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு வந்து செம்ம பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆகிறதுனால வந்து நேற்று வந்து நம்மளோட மெய்யழகன் திரைப்படத்தோட ஸோ ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டிருக்காங்க, ஒரு ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. நிறைய பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து வந்து செம்ம பெரிய ஒரு வாழ்த்து கூறியிருக்காங்க. அது இந்த திரைப்படம் வந்து படம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ செம்ம பெரிய ஒரு ஃபீல் குட் மூவி, மனதை தொடும் நடிப்பு தான் வந்து அனைத்து நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சைடும் வந்து நம்மளோட மெய்யழகன் திரைப்படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வருது. ஸோ அதனாலே வந்து ரசிகர்கள் செம்ம அவள இந்த திரைப்படத்துக்கான காத்துக்கிட்டு இருக்காங்க.